வீழ்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கிறாரா சீமான்? நிர்வாகிகளின் விலகலும் பின்னணியும் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். நாம் தமிழ் கட்சியில் இருந்து தற்போது நிர்வாகிகள் விலகி வருவது அதிகரிச்சுக்கிட்டே வருது. சமீபத்தில், அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ராணிப்பேட்டை நாம் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருந்த பாவேந்தன் அந்த கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரியே சீமான் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினார். பாவேந்தன் நாம் தமிழ் கட்சி சார்பாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அரக்கடம் தொகுதியிலையும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சோளிங்க தொகுதியிலையும் போட்டியிட்டார். ஆனால் மாநிலம் அறிந்த ஒரு பேச்சாளராகவோ அல்லது நிர்வாகியாகவோ அவர் இருந்திருக்கல. அப்படின்னாலும் கூட ஒரு மாவட்ட செயலாளர் அதோட வேட்பாளராக போட்டியிட்டார் அப்படிங்கிற வகையில் அந்த பகுதியில் அறிமுகமாகி இருக்கார். இந்நிலையில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க. பாவேந்தனை போல அல்லாமல் காளியம்மாள் சாட்டை துரைமுருகனை போல மாநிலம் முழுவதும் பிரபலமானவர், பேச்சாற்றல் மிக்கவர், ஆணைத்தனமாக வாதங்களை முன்வைத்து மிகப்பெரிய திராவிட கட்சிகளையே திணறடித்தவர், தமிழ் தேசியத்தை முன்வைத்து திறம்பட வாதாடுவதில் வல்லவராக இருந்தவர். இப்போ காளியம்மாள் விலகல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய சறுக்கல் தான் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. நாம் தமிழ் கட்சியில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே தமிழ் தேசியத்தை சித்தாந்த ரீதியான கருத்தாக்கத்தை முன்வைக்கும் திறமை பெற்றவர்கள். அதில் காளியம்மாளும் ஒருவர். ஆனால் இப்போ திடீர்னு நாம் தமிழ் கட்சியை விட்டு முக்கிய நிர்வாகியாக இருந்தவர் காளியம்மாள் விலகி இருக்காங்க. அதே போன்று நிறைய பேர் விலகி வராங்க. அது பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு காளியம்மாள் அவங்களுடைய விவகாரத்தை நம்ம பார்க்கலாமே. இப்போ சமீபத்தில் சீமான் காளியம்மாளை விமர்சனம் செய்வது போல ஒரு ஆடியோ வெளியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், அதில் காளியம்மாளை அவர் தட்டிடலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு பிசுறு, காளியம்மாள் எல்லாம் எனக்கு ஒரு ஒன்றுமே கிடையாது, அவங்க வெறும் பிசுறு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும் இப்போது வந்துவிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வளர விடக்கூடாது அப்படின்னு சீமான் பேசியதாக அந்த ஆடியோ அமைந்தது. நம்ம அந்த ஆடியோ நிறைய பேர் எல்லாமே கேட்டிருப்போம். இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சீமான் அப்படிலாம் காளியம்மாளை பேசக்கூடியவர் கிடையாது அப்படின்லாம் நாம் தமிழ் கட்சியினரோ நிறைய காரணங்கள்லாம் சொல்லி மறுத்திருந்தாங்க. ஆனால் சீமானோ தான் பேசினேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளும் வகையில் ஒரு பேட்டி எல்லாமே அமைந்தது. அது ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு இதை பற்றி பேசினா அமைதி காத்த காளியம்மாள் இப்போ கட்சியிலிருந்தே வெளியேறி இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி என்னும் பாதை இதோட முடித்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட கனத்த இதயத்தோடையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு, தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் அப்படின்னும் காளியம்மாள் தெரிவிச்சிருக்காங்க. பெரியார் குறித்து சீமான் விமர்சித்ததால் இந்த விளைவை சந்திக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய யாருமே பெரியார் குறித்து சீமான் பேசியதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மாறா தமிழ் தேசியத்தை மட்டுமே அவங்களும் வலியுறுத்துறாங்க. மேலும் சீமான் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னு மட்டுமே சொல்றாங்க. அப்படின்னா நிச்சயமாக சீமானுடைய அணுகுமுறையில் மாற்றம் தேவை அப்படிங்கிறது தான் இது உணர்த்துகிறது. காளியம்மாள் விஷயத்தில் அவரது எதிரிகளோ அல்லது உள்ளிருந்து செயல்படும் உளவாளிகளோ தேவையில்லாதவற்றை போட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் உடனே உணர்ச்சி வசப்பட்டு அதற்கு பதில் அளித்தால் அது நல்ல தலைமைக்கு அழகல்ல. மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற வள்ளுவர் வாக்கின்படி தீர ஆய்வு செய்தே எதையும் தெரிவிக்க வேண்டும். இப்படி உணர்ச்சி வசப்படுவதால் கட்சிக்கு காளியம்மாள் போன்றவர்களின் இழப்பு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கு. அவரை போல நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு தமிழ் தேசியத்தை புரிந்த நிர்வாகி உருவாக்குவது கஷ்டம்தான். தலைமை என்பது அதிகாரத்தை செலுத்துவதற்கானது கிடையாது. தலைமையின் கீழ் அனைவரும் கட்டுப்பாடாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அளவில் ஆளுமை செலுத்துவது தவறு கிடையாது. ஆனால் எல்லாரும் தனக்கு கீழ்தான் அப்படிங்கிற ஆணவத்துடன் செயல்படுவது தான் மிகப்பெரிய தவறு. அரசியல் கட்சிகளை நடத்த, அதுவும் தொடக்க நிலையில் இருக்கும் ஒரு கட்சி நடத்துகிறவர்கள் அரவணைக்கும் பாங்கை தான் அதிகம் கடைபிடிக்க வேண்டுமே தவிர அதிகாரம் செலுத்துவதில் அக்கறை காட்டுவது சரியான அணுகுமுறையாக இருக்காது. திராவிடத்திற்கு சித்தாந்த ரீதியாக சவாலிடும் வகையில் செயல்படுவது நாம் தமிழ் கட்சி என்பதால் அதனை பலவீனப்படுத்திவிட சகல ஆயுதங்களையும் எதிர்த்தரப்பினர் எடுப்பார்கள் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. அதற்கு இடம் கொடுத்திருக்கிறது சீமானுடைய அணுகுமுறை அப்படின்னு கருத வேண்டியிருக்கிறது. காளியம்மாள் இப்போ திமுகவிற்கு போவாங்களா, அதிமுகவுக்கு போவாங்களா, அல்லது விஜயனுடைய தாவிக்காவிற்கு போவாங்களா அப்படின்லாம் விவாதிக்கப்பட்டு வருது. தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் கட்சிகளில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டுமே இருக்கிறது. திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது. மேலும் நிதி ரீதியாகவும் பதவி பெற்றுத்தரும் அளவுக்கோ அந்த கட்சிக்குள் செல்வாக்கு மிகுந்த கட்சிகளோ கிடையாது.
ஒருவேளை திமுகவில் காளியம்மாள் இணைந்தாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் கடுமையாக விமர்சித்துவிட்டு அங்கேயே போய் சேருவது அவருடைய இமேஜை முற்றிலும் சீர்குலைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் சிக்கியிருக்கும் வேளையில் காளியம்மாள் பற்றி கவலைப்பட அவங்களுக்கு நேரம் இருப்பதாக தெரியல. தங்களை எதிர்த்து கடுமையாக பேசுகிறவர்களை விலை கொடுத்தோ பதவி கொடுத்தோ வாங்கி தங்களை புகழுமாறு செய்துவிடுவது அரசியல் கட்சிகளுக்கு கைவந்த கலை. இதன் மூலமாக தங்களை எதிர்ப்பவர்கள் பணம் அல்லது பதவிக்காகவே எதிர்க்கிறார்கள் என்கிற தோற்றத்தை உருவாக்குவாங்க. ஆனால் காளியம்மாள் எந்த பாதையில் பயணிக்க போகிறார், தமிழ் தேசியத்தை விதைக்கும் பணியை எப்படி தொடரப் போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.